எனக்கு தெரிஞ்சு இதோ இந்த வயசுல இருக்கிற பசங்க இருக்காங்கல்ல, முக்கியமா இந்த 20 வரைக்குமான பசங்க எவ்வளோ ஆர்கியூ பண்றாங்க, எவ்வளோ ஆர்கியூமெண்ட். நாமளும் நினைக்கிறேன், புருஷன்கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட், கணவன்மார்கள் மனைவி கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட், கலீக்ஸ் கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட். யார் நல்ல தலைவர்கள் தெரியுமா? இந்த ஆர்கியூமெண்ட் தேவையா தேவையில்லையா, இந்த ஆர்கியூமெண்ட் செய்ய வேண்டிய ஆள் இவரா இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி. இது இப்படி சொன்னா புரியாது யாருக்கும். நான் ஒரு 3 பேரை சொல்றேன். இந்த 3 பேர்ல நாமெல்லாம் யாருன்னு நாம தீர்மானிச்சுக்கலாம். நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு சொல்லுங்க. கேட்குறீங்களா என் பேச்ச? ஒரு காடு, அந்த காட்டில் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை நடந்து வந்துட்டு இருந்தது. அது ஒரு புலியை பார்த்துச்சு. புலியுடைய வயிறு இருக்குல்ல, ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது மூச்சு வாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு. புலி, பசித்த புலி. கழுதை வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சா? அதுக்கு யாரையாவது சீண்டணும். நேரா புலிக்கிட்ட போய் நின்றுச்சு. நான் வயிறு நிறைய சாப்பிட்டேனே அப்படின்னுச்சு. புலி சொல்லிச்சு, நான் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. கழுதை சொல்லிச்சு, நான் புல்லு சாப்பிட்டேனே, எனக்கு தெரியுமே நீ புல்லு சாப்பிட மாட்டேன்னு அப்படின்னுச்சு. புலி சொல்லிச்சு, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் புல்லெல்லாம் யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள சாப்பிடுவேன்னுச்சு. கொஞ்சம் பயந்த கழுதை திமிர்ல இந்த புலிக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி பம்படியா அதுக்கிட்ட சொல்லிச்சு, ஏ புலி, நான் சாப்பிட்ட புல்லு என்ன கலர்னு சொல்லு. புலி திரும்பி பார்த்து சும்மா இருந்துருச்சு. சொல்லுங்கிறல்ல, தெரியுமா தெரியாதா? தெரியும், அப்போ சொல்லு. கிரீன். கழுதை சொல்லிச்சு, இல்ல ப்ளூ. கோபமா திரும்பி பார்த்த புலி சொல்லிச்சு, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு புல்லுனுடைய கலர் தெரியும், கிரீன். கழுதை சொல்லிச்சு, நீ தான் புல்லு சாப்பிட மாட்டேல்ல, உனக்கு கண்ணம் தெரியாது போல இருக்கு. நான் சொல்றேன், நான் சாப்பிட்ட புல்லு, நான் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிற புல்லு ப்ளூ தான். 2 பேரும் சண்டை, ஆர்குமெண்ட் ஹீட் ஆயிடுச்சு. ஏதேனும் வம்பு நடந்துருமோங்கிற நிலையில 2 பேருமே ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவராக உக்காந்துட்டு இருந்தாரு சிங்கம். நான் 3வது பேரை சொல்லிட்டேன். சிங்கம் உட்காந்துட்டு இருக்கு. என்னடா விஷயம், எதுக்குடா வந்தீங்க? கழுதை தான் பேசிச்சு. சார், நான் புல்லு சாப்பிட்டேன் சார், வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தேன் சார், இந்த புலி பசியா இருந்துச்சு சார், என்கிட்ட சொல்லுது நான் சாப்பிட்ட புல்லுனுடைய கலர் கிரீனா. நான் சொல்றேன் சார், நான் சாப்பிட்ட புல்லுனுடைய கலர் ப்ளூ. நீங்க சொல்லுங்க சார், எனக்கு தெரியும் சார் நீங்க புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நீங்க சொல்லுங்க சார், நான் சாப்பிட்ட புல்லுனுடைய நிறம் கிரீனா ப்ளூவான்னு சிங்கத்தை கேட்டுச்சான். இப்போ சிங்கம் பதில் சொல்லுதுங்க, இங்க வா, எப்போத்துலேருந்து புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்து அதுக்குடைய கலர் என்ன? ப்ளூ. நீ நம்புறியா அது ப்ளூன்னு? ஆமா. பார்த்து தான் சாப்பிட்றியா? ஆமா. அது கிரீன் இல்லையா? இல்லை. அதுதான் சண்டையா? ஆமா. புலி என்ன சொல்லுச்சு? ஒத்துக்கவே மாட்டேங்குது, சண்டை போடுது என்கிட்ட. நான் சொல்றேன் அது ப்ளூ தான், போ. கழுதை போயிடுச்சு. போகும்போது திரும்பி கேவலமா புலியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போச்சு. புலிக்கு ரொம்ப கோவம். அது சிங்கத்தை கிட்ட சொல்லிச்சு, நான் உன்னுடைய தண்டனை, எனக்கு ஏதாவது தண்டனை இருக்கா? அதை விட்டுட்டு ஆமான்னு நானும் போட்டுமா, இல்லை தண்டனை ஏதாவது இருக்கா? தபாரு கழுத, நில்லு, இங்க வா. உன் கூட தானே இவன் சண்டை போட்டான்? ஆமா. இரு, உனக்கு முன்னாலே தீர்ப்பு சொல்லிடுறேன். இனிமேல் யாரை பார்த்து? புலியை பார்த்து. இனிமேல் 5 மாசத்துக்கு பேசக்கூடாது. நீ வாயி ஜிப்
போதுமா கழுத போன்னு. கழுத ஜாலியாக குதிச்சுக்கிட்டே ஓடிடுச்சு. இந்த 5 மாதம் பேசக்கூடாதுங்கிற தண்டனை வாங்கின புலி சொல்லிச்சு, உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு புரியல, நீ ஏன் இந்த தண்டனை கொடுத்தேன்னு எனக்கு புரியல, காரணத்தை மட்டும் சொல்லு, கேட்டுட்டு போயிடுறேன்னுச்சு. காரணத்தை சொன்ன சிங்கம் முதல் காரணமாக சொன்னதை சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. உனக்கு 5 மாதம் பேசக்கூடாதுன்னு ஏன் தண்டனை? இரு அது பொய் தானே சொல்லுச்சு. அது சொன்னது பொய் தானே. நான் சத்தியத்தை தானே பேசுகிறேன். சத்தியத்தை பேசுகிறேன், எனக்கு எதுக்கு தண்டனைன்றதும் சொல்லுன்னுச்சு. சிங்கம் சொல்லிச்சா, சொல்கிறேன், பொறுமையா இரு, சொல்கிறேன். எதுக்கு உனக்கு தண்டனைனா, புலி ரொம்ப புத்திசாலியான மிருகம். கணக்கு நல்லா எழுதுனா புலியும்பாங்க, வீரத்தில் சிறந்தவர்களை புலியும்பாங்க மனிதர்கள். அப்படி புத்திசாலித்தனமான மிருகமான நீ ஒரு கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. ஒரு கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் தண்டனை. அப்புறம் கழுதை எப்படிப்பட்டது தெரியுமா? தான் எதை சரின்னு நினைக்குதோ அதை மாற்றிக்காது. அதை மாற்றிக்கணும்னு வர்றவங்களை சும்மா விடாது, எட்டி உதைக்கும். அது நம்மை காயப்படுத்தும், நம்மை அவமானப்படுத்தும். அதற்குத்தான் மனிதர்கள் அவர்களை கழுதை என்று திட்டுகிறார்கள், உன்னை வீரன் என்று புகழ்கிறார்கள். உன் எல்லையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனை கொடுத்தேன், நீ போகலாம் என்றான் அந்த வனராஜன். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவையில்லாத மனிதர்களிடத்தில் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஆர்கியூ. என்ன வேணுமோ அதை சிக்னேச்சர் பண்ணிடுங்க.